அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வீடியோ போடுறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் முட்டை போட்டு பொரியல். எப்போதும் வைக்கிற மாதிரி வெண்டைக்காயை வெங்காயம் போட்டு மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு 150 வெங்காயம் போடுங்க. வெங்காயம்னா உள்ளி போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா வதங்கி வரும்போது 1 ஸ்பூன் பெப்பர் பொடி, உங்களுக்கு தேவைன்னா மிளகாய் போடுங்க. நான் மிளகாய் போட மாட்டேன். வத்தல் பொடி போட்டுக்கிடுவேன். 1 முட்டை, 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு 1 முட்டை. வெண்டைக்காயை பொடியாக நறுக்கி நம்ம இப்படி நல்ல வெங்காயம், 1 தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி வரும்போது பெப்பர் பொடி போட்டு 1 முட்டையை உடச்சி ஊற்றி உப்பு போட்டு இப்படி நல்லா வச்சா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதே மாதிரி மார்க்கெட்டில் நேற்று இந்த பப்பாளி பழம் 300 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். 30 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த சக்கை பழம் வாங்கிட்டு வந்தேன். அதில் உள்ள இதை வச்சுருக்கேன் நாளைக்கு மட்டன் குழம்புல போடுறதுக்கு. இது மேலே உள்ள தோலையும் வெள்ளைத்தோலையும் எடுத்துகிட்டு நல்லா செதுக்கி இந்த ப்ரௌன் தோலெல்லாம் செதுக்கி மட்டன் குழம்புல போடணும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் வேர்க்கடலை வாங்கிட்டு வந்தேன். நேற்று அதை அவிச்சு சாப்பிட்டாச்சு. வேக வச்சு வேர்க்கடலை பழம் இவ்வளோ தான் 10 ரூபா, நல்ல லாபம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா கோழி கிரேவி, சிக்கன் கிரேவி. இது ஏற்கனவே என் வீடியோவில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பருப்பு, ஏர்வாடியில் நாங்கள் பருப்புன்னு சொல்லுவோம். வெண்பூசணி போட்டு ஒரு பருப்பு குழம்பு வச்சு அதில் ஒரு முட்டை ஊற்றிட்டேன். பாருங்கள், முட்டை உடையாமல் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி கொதிக்க வச்சு ஊற்றி அடுப்பை சிம்பிளை வச்சு ரவுண்டு ஷேப்பில் முட்டை கிடச்சிரும். அப்புறம் வெள்ளைச்சோறு. சரியா? இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். வெண்டைக்காய் முட்டை போட்ட ஒரு வறுவல். இதை நீங்கள் செய்து பாருங்கள். 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு 1 முட்டை, 1 ஸ்பூன் பெப்பர், வேறு ஒன்றும் போடக்கூடாது. தேவைன்னா சாம்பார் பொடி போடுங்க, இல்லைன்னா வத்தல் பொடி போடுங்க. இதுதான் அல்சியா சேனலில் டுடே சமையல். அதுக்கப்புறம் இதை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரியா? ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். டைமே இருக்க மாட்டேங்குது. என் பழைய வீடியோவில் பாருங்கள், எல்லா இதுவும் போட்டிருப்பேன். அப்புறம் இந்த கஞ்சி எதுக்கு வச்சுருக்கேன்னா மாடி தோட்டத்துக்கு வச்சுருக்கேன். மாடி தோட்டத்துக்கு நிறைய விதைகள் வாங்கியிருக்கேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மாடி தோட்டத்துக்கு விதைகள் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது நாகர்கோவிலில் வாங்கினேன். புடலங்காய், பீக்கங்காய், அதுக்கப்புறம் கத்தரி, வெண்டை, தக்காளி, மிளகாய். பாருங்கள், சின்ன சின்ன பாக்கெட்டு. இதை உங்களுக்கு அந்த வித்தை மாடியில் எப்படி ஊனணுங்கிறத அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் வீடியோவை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.